இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகின் சாட்சியாவோம். கல்வாரி பலியில் நினைவே நம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியில் நினைவே நம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதர் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதர் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 14வது வாரத்தை இன்று நாங்கள் சிறப்பிக்கின்றோம். இன்று இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்று சொன்னால், எதிர்ப்புகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் மத்தியிலும் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைக்க, கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய உடனிருப்பை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு தருகின்றார். இப்படி வாழ்விலே ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் என்ன இன்னல்கள் வந்தாலும், ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் என்ன இடையூறுகள், இடைஞ்சல்கள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பணியை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும், திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசுவை எங்களுடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நாங்கள் முன்வருவோம். எங்களுடைய வார்த்தையினாலே, எங்களுடைய செயல்பாட்டினாலே, எங்களுடைய வாழ்வின் முழுமையின் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை கொண்டு செல்ல இறைவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வாரம் முழுவதும் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களையும் அவனுடைய பாத்திரம் கொடுப்போம். எங்களுடைய குடும்ப நலனுக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், தொழில்துறைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் எல்லா தேவைகளையும் அவருடைய பாத்திரம் ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை ஆண்டவருக்கு வந்து தூய பலியாக ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், மனித பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் புனிதம் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தவராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்து கொண்டுள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே
நோக்கியிருக்கும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். அளவுக்கு மேலே நாங்கள் எழுச்சியடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழிச்சொல்லும் போதும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 7 தொடக்கம் 10 வரை. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறையொன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. Alle, alle, alleluia. Alle, alle, alleluia. Alleluia. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார்.
Alleluia, 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 Alleluia. Ale, ale, Alleluia. Ale, ale, Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, ஜோசே, ஜூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 14வது வாரத்துக்குள்ளே உள்நுழைகின்ற இன்றைய நாளிலே இன்று இறை வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு உண்மை பணியாளர்களாக, கருவிகளாக மாற அழைப்பு விடுக்கின்றார். என்ன துன்பங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், சவால்கள் எங்களுடைய வாழ்வை எதிர்த்து வந்தாலும், நாங்கள் இறை வார்த்தையை போதிக்கின்ற கடவுளுடைய உண்மை பணியாளர்களாக, ஊழியர்களாக மாற வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார். ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தையை நாங்கள் ஆழமான முறையிலே சிந்திக்கிற பொழுது இந்த நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகின்றார். சொந்த ஊருக்கு செல்லுகிற பொழுது அங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவருடைய வல்ல செயல்களை கண்டும் அவருடைய அதிகாரமுள்ள போதனையை கண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் தங்களுடைய ஊரை சேர்ந்தவர். இவர் தச்சனின் மகன் தானே, இவருடைய தாய் மரியா தானே, இவருடைய சகோதர சகோதரெல்லாம் எங்களோடு தானே இருக்கிறார்கள். இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? இவருக்கு எங்கிருந்து இந்த வல்லமையுள்ள செயல்களை செய்வதற்கு சிறப்பான அருள் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறார்கள், வியப்பு கொள்ளுகிறார்கள். நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசுவில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் உண்மையாகவே கடவுளின் மகன் மெசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நம்பிக்கையின்மையின் காரணமாக
ஆண்டவரால் எந்த புதுமைகளையும் அங்கே செய்ய முடியவில்லை என்று சொன்னால், புதுமைகள் அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு இயேசுவுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம், நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஆண்டவரால் எந்த புதுமைகளையும் செய்ய முடியாது. நாங்கள் திருவியத்திலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், நம்பிக்கையின்மை காரணமாக ஆண்டவரால் எதுவும் சொல்லி, நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் ஆண்டவர் வல்லே செயல்களை செய்தார். யார் யார் நம்பிக்கை கொண்டார்களோ, யார் யார் இயேசுவிலே ஆழமான விசுவாசம் கொண்டார்களோ, அவர்கள் எல்லாரும் இயேசுனுடைய அற்புதங்களை, அருங்குறிகளை, புதுமைகளை அனுபவித்தது உண்மை. அது நாங்கள் திருவிழியத்திலே பல இடங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது. இவர் உண்மையாகவே மெசியா என்று ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது. இவர் உண்மையாகவே கடவுளின் மகன் என்று, இவருடைய வல்ல செயல்கள் உண்மையிலேயே கடவுளால் அனுப்பப்பட்ட உண்மையான மகன் என்று சொல்லி நம்பிய, விசுவசித்த ஒரு கூட்டம் இருந்தது. அதே போல இயேசுவை எதிர்த்த கூட்டம் இருந்தது. இயேசு செய்த வல்ல செயல்களை கண்டும், அற்புதங்களை கண்டும் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாத பலர், அதாவது சமய தலைவர்கள், இன்னும் யூத சமூகத்தில் இருந்த பல மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தங்களுடைய அதிகார பறிபோகும், தங்களுடைய அதிகாரத்திற்கு இது ஒரு எதிர்ப்பாக இருக்கிறது, சவாலாக இருக்கிறது என்பதற்காக இயேசுவை அவர்கள் எதிர்த்தார்கள். அவைதான் இயேசுவுக்கு பல பெயர்கள் சொல்லி அவர்கள் அழைத்தார்கள். இயேசு பாவிகளோடு சேர்ந்து உணவருந்துகின்ற பொழுது, இவன் பாவிகளின் நண்பன், பெருந்தீனிக்காரன் என்று அவரை கண்டித்து, அவரை பற்றி அவர்கள் ஏளனம் செய்தார்கள். அதே போல இயேசு பேய்களை ஓட்டுகிற பொழுது, இவன் பேய்களின் தலைவன், பெயர்களின் தலைவனுடைய பெயரை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி இயேசுனுடைய பரிசுத்தமான வல்லமையை அவர்கள் ஏளனம் செய்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த எதிர்ப்புகளை, இந்த இடையூறுகளை, இந்த தொந்தரவுகளை, இந்த சவால்களை அவர் கண்டு அவர் பின்வாங்கவில்லை. மாறாக அவர் தன்னுடைய பணியிலே எப்பொழுதும் மும்முரமாக முன்னேறி சென்றவராக இருந்தார். நல்லவற்றை செய்து கொண்டே போனார். மக்கள் எல்லோருக்குமே அவர் ஆண்டவர் இயேசு நன்மையை செய்தார். அதுதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எதிர்ப்புகள் பல வந்த பொழுதும், எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவி என்று சொல்லி எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலே நாங்கள் காண்கின்றோம். அதாவது கலகங்கள் எதிர்ந்தாலும், எல்லா விதமான துன்பங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், நீ போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல், என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீ வை சொல் என்று சொல்லி எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு கடவுள் கொடுத்த வார்த்தையை போலதான் இயேசுவும் எல்லா எதிர்ப்புகள் வந்த பொழுதும் அவர் கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து செல்வதற்காக அனைத்தையும் அவர் சவாலாக எதிர்கொண்டு ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியிலே எப்பொழுதுமே முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தன் இரண்டாவது வாசகத்திலும் புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார். அதாவது கடவுளுடைய ஒப்புயர்வற்ற வல்லமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய வலுவின்மையிலே ஆண்டவருடைய வல்லமையை கண்டார். வலுவின்மையில் துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் வந்த பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்ல அவர் பல துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவித்தார். புனித பவுலடிகளார் ஆண்டவரை பற்றி ஆண்டவருக்கு சாட்சியம் பகர அவர் பல சவால்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு ஆண்டவரே உண்மையான மெசியா என்ற செய்தியை அவர் பலருக்கும், பல தேசத்துக்கும் சென்று புறவின மக்களின் அப்போஸ்தலராக அவர் எல்லோருக்குமே அவர் ஆண்டவருடைய செய்தியை அறிவித்தார். துன்பங்களை கண்டு அவர் கலங்கி போகவில்லை, வலுவின்மையை கண்டு கலங்கி போகவில்லை. அவை எல்லாவற்றுக்குள்ளும் ஆண்டவருடைய வல்லமையை மாத்திரம் அவர் உணர்ந்தவராக இருந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவை ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கிற அழைப்புதான். திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்தவர்களாக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த கிறிஸ்துவனுடைய பணியை முன்னெடுத்து செல்ல நாங்கள் அழைக்கப்படுகிறோம். துன்பங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் எடுத்து செல்லுகின்ற உண்மையான கருவிகளாக மாற ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு தருகின்றார். எதிர்ப்புகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அனைத்திலும் ஆண்டவருடைய வல்லமையோடு அனைத்தையும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் எங்களுக்கு இன்றைய நாளிலே உறுதிமொழி கொடுக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவை நாங்கள் ஒவ்வொருவரும்
ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமை என்னோடு இருக்கிறது என்பதை திருமுழுக்கின் மூலமாக நான் ஆண்டவர் எனக்கு வல்லமையை தந்திருக்கிறார். திருவருட் சாதனங்களின் மூலமாக ஆண்டவர் எனக்கு வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வல்லமையினால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க முடியும் என்ற முழுமையான விசுவாச நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய உண்மை கருவிகளாக, சாட்சிகளாக நாங்கள் உருமாற இறைவனுடைய ஆசிரை, பரிசுத்த ஆவியினுடைய கொடையை கேட்டு இந்த திருப்பலிகளை நாங்கள் உருக்கமாக செபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோர் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவாக்கினர்களை அனுப்பி எம்மை வழிநடத்தும் இனியவரே, இன்றைய உலகில் உமது திரு அவை எதிர்கொள்கின்ற எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஆற்றலை உமது பணியினை திறம்பட செய்து வருகின்ற உமது சீடர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என உணர்த்தும் உன்னதரே, நீர் தரும் அருளை பெற்றுக்கொண்டு அதே அருளை ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்கு பலமாய் கொடுத்து பணியை செய்ய நாட்டு தலைவர்களுக்கு வல்லமை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி பணியாற்றுபவர்களை நேசிக்கும் இறைவா, நற்செய்தி பணியாற்றும் எல்லா இறைவாக்கினர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் தாரும். போலி இறைவாக்கினர்களை இனங்கண்டு அவர்களை விட்டு விலகி உமது திருவுளப்படி போதிக்கும் போதனைகளை கேட்டு விசுவாசத்தின் பாதையில் நாங்கள் பயணிக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தை இறைவா, வேர்பும் தொலைக்காட்சி பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும்
அவதிப்படுகிறவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையிலே மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரை உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை திறன்களுக்காகவும் உமது கைந்தற்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்கள் சேர்ந்து
உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விடனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மால்கம் ரஞ்சித், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்க உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவிற்கு கொண்டு வந்த உண்மையான அமைதியை நாமும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எதிர்ப்புகள் சவால்கள் மத்தியிலும் தமக்கு சான்று பகர அழைப்பு விடுக்கின்ற இறைமகன் கிறிஸ்து, இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டுமே சொல்லி அருள எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
உறவென்னும் பாச ஊஞ்சலில் பொழுதெல்லாம் ஆடுவோம். உயிருள்ள காலம் யாவுமே பிரிவின்றி கூடுவோம். மனமென்னும் கோயில் வாசலில் மணி தீபம் ஏற்றுவோம். காலங்கள் மாறும் போதிலும் அணையாமல் போற்றுவோம். தாய்தான் தெய்வம் இங்கே, தந்தை செல்வம் இங்கே. தாய்தான் தெய்வம் இங்கே, தந்தை செல்வம் இங்கே. ஒன்றே எங்கள் தேவன், ஒன்றே எங்கள் ஜீவன், ஒன்றே எங்கள் தேவன், ஒன்றே எங்கள் ஜீவன். எல்லோருமே ஓர் பூவாடை போல் பண்பாடே ஒன்றுபட்டோம். நான் நீ பேரமில்லை, ஓர் தாய் பெற்ற பிள்ளை. நான் நீ பேரமில்லை, ஓர் தாய் பெற்ற பிள்ளை. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதித்து தீமை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாய் அன்போடு என்னை காத்து என்னோடு இருந்து என்னை வழி நடத்தும் இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு புன்னகை புரியும் குழந்தையை நினைத்தால் கவலைகள்
வேண்டும் ஏசையா. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாய் அன்போடு என்னை காத்து என்னோடு இருந்து என்னை வழி நடத்தும் இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி.